கரடி அதழ் வந்து என்ன நடக்கும்? இவங்க அவ்வளோ காடாக கிடக்கும், ஃபுல்லாக காடாக கிடக்குது. அப்போ இவங்களை எங்கே போய் சாப்பாடு வாங்குவாங்க? சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் ஃபோஸ்டரிங்லையா? ஃபோஸ்டரிங் எங்கே போய் வாங்குவாங்க? தேன் அந்த சிவபதமாக உள்ளுக்க போகணுமே. உள்ளுக்க வந்து கார் விடுறாங்களா? ஒரு சின்ன பாதான கிடக்கு, இன்னொன்று விடலாம். உள்ளுக்க கொண்டு கார் விடட்டாங்க, விட சொல்லிடணுங்க. ஒவ்வொரு பேராக போய் சொல்லிடணுமா? ஒரு சின்ன பார்க்கிங் ஒன்றுமே இல்லை. பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து அந்த மலையில் இருக்குது பாருங்க. அந்த சின்ன அந்த இந்தியா கணக்கே கட்டிக்கிறேன். இப்படி அந்த அந்த மலையில் எப்படி வீடுகள் இருக்கின்றதோ அதை வந்து இங்கே பார்க்கலாம். ஹாய், வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு வந்து நான் சிவபதம் என்ற இடத்தை தான் காட்ட போகிறேன். இங்கே வந்து கீபெக் மோன்ட்ரியலில் வந்து இது ஒரு பெரிய ஒரு இடம். என்னென்னா மலையில் இந்தியாவில் வந்து நாங்கள் சிவனொளிம்பாத மலை இருக்கிறதில்ல, அதில் வந்து சிவனை வச்சு கும்பிட்றோமில்ல, அதே கணக்குத்தான் இதுவும் ஒரு சிவபதம். அங்கே வந்து சிவனொளிம்பாத மலையில் எப்படி இருக்கிறதோ அதே கணக்கு இங்கே 1000 சிவன் அந்த சிவன் கற்களை வைத்து கும்பிடுறார்கள். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே வந்து பாருங்க, இவ்வளோ கல்லுகள் வந்து சின்ன சின்ன இதாக சிவலிங்கம் இருக்குதுன்னு பாருங்க. இந்த சின்ன குட்டி குட்டி சிவலிங்கம் எல்லாம் அவ்வளோகா பூசை 1000க்கும் பூசை செய்கிறோன்னா அவ்வளோ கஷ்டம். இவ்வளோ பராமரிப்பு செய்யணும்னு பாருங்க. அதோடு வந்து நந்தி எல்லாம் வச்சுக்கிறார்கள். இது வந்து நீங்கள் நித்தியானந்தா சொல்லுவாரல்ல, அவர் சொல்லுவாரல்ல, சிவனொளி பாத மேலே எல்லாம் இருக்குதுல்ல, அப்படி அதே கணக்கு அவர் கைலாய மேலே என்று சொல்லுவார்ல, அதே கணக்கு தான் இங்கே கைலாய மேலையை அதே இதுதான். கைலாய மேலையை வந்து இங்கே வந்து பெரிய ஒரு இடம், பெரிய இடத்தை இது மலையில் இது எங்கே என்று சொன்னால், நாங்கள் வந்து இப்போ வெல்முருகனுக்கு போகிற பாதையில் தான் இருக்குது. வெல்முருகனுக்கு இப்போ இங்கே வெல்முருகன் இருக்குல்ல, சுப்பிரமணிய சுவாமி, அந்த சுவாமி கொஞ்சம் ஒரு அரமணத்தியாலம் இங்கே முன்னுக்கு இருக்குது இது. ஆனால் இது வந்து ஒரு காட்டுக்கு இருக்குது. காடு ஃபுல்லாக காடு தான் இருக்குது. அங்கே ஒரு சத்தம் எல்லாம் அந்த காட்டு இந்த சத்தத்தில் குருவிந்த சத்தம் அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்குது. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்தோம் சொன்னால், நான் வந்து இந்த சுவாமியில் வந்து மேலே போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு நல்ல விருப்பமாக கிடைக்கும். ஏன்னா உள்ளுக்க போனால் எல்லாம் வந்து இந்த சித்தர்கள் இருக்கிறார்கள், சித்தர்கள் ஞானிகள், அவர்களுடைய உருவங்களை கொண்டு வந்து கல்லுகளில் பதிச்சு பாருங்க எல்லாம் இருக்குது. அங்கேன்னு சொல்லி எல்லா இடமும் இருக்குது. எல்லாத்தையும் வந்து அவர்கள் வந்து கட்டின்கல்லில் செய்து வச்சிருக்கிறார்கள். இவ்வளோத்தையும் வந்து அவர்கள் இவ்வளோ அழகாக செய்து வச்சுக்கிறாங்க. இது வந்து 8 வருஷமாக இங்கே இருக்கின்றது. ஆனால் முந்தி சொல்கிறவே இருக்குன்னு நாங்கள் நம்பல. அப்படி 1000 கல்லுகளை கொண்டு வந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்து அதுவும் என்னென்னு சொன்னால் இங்கே கொண்டு வந்து வச்சுப்பினோமா, அப்படி வைப்பினோமா, எனக்கு அது ஒரு நம்பிக்கையே இல்லை. இன்றைக்கு தான் அந்த அட்ரஸ் எடுத்து போய் பார்த்தேன்னா உண்மையாக நம்ப முடியல. இந்தியாவில் எப்படி இருக்கின்றதோ அதே கணக்கு இங்கே வந்து இது இருக்கின்றது. ஆனால் அழகாக இருக்கின்றது, மலையில் இருக்கின்றது. மலையில் எப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக செய்து வச்சுக்கணும். வேறுங்க உங்கள் பாருங்க, எல்லா சுவாமியும் அவ்வளோகாக செய்து வச்சு அதில் தண்ணி எல்லாம் ஊற்றுப்படத்தக்கதை வச்சு அந்த எப்படி கைலாய மலையில் எப்படி தண்ணியெல்லாம் ஊற்றுப்படுதோ, கைலாய மலையில் எப்படி எல்லாம் இருக்குதோ அமைச்சு இருக்கின்றார்களோ உங்கள் பாருங்க, அப்படியே படுத்திருக்கிற வடிவத்தில் அப்படின்னு சொல்லி சிவன்சே அங்கேன்று ஒரு 1000 சிவலிங்கம் இருக்கின்றது. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் குட்டி 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 சிவலிங்கமாக வச்சுண்டு அவ்வளோ அழகாக. அதோடு வந்து இங்கே வந்து பூசை செய்கிறவர்கள் வந்து பெண்கள்லாம் பூசை செய்கிறார். நான் போகும்போது அவள் தான் எங்களை கொண்டே எங்களை தெரியணும் ஆளாத்தி எடுக்க சொல்லி, நாங்களே ஆளாத்தி எடுக்கணும்.
நான் வந்து உள்ளுக்க போனேன். நான் போகும்போது எங்களுக்கு வந்து என்னென்னா டைம் தெரியல. நாங்கள் அப்பாயின்மெண்ட் வைக்காமல் போட்டோம். இங்கே போகிறோன்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு போகணும். மற்றது வந்து போய்க்கு அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு போனால் எங்களுக்கு சாப்பாடு இத்தனை பேர் போகிறோம்னு சொன்னால் அத்தனை பேருக்குன்னு சாப்பாடு. அத்தோட வந்து உள்ளுக்க வந்து என்னன்னு சொன்னால் நாங்களே விளக்கால் அப்படி சுவாமிக்கு எல்லாம் ஏற்றுறது, சிவனுக்கு எல்லாம் ஏற்றுறது. சிவனுக்கு வந்து யாரும் ஏற்றலாம் என்றால் அங்கே வந்து அங்கே ஒரு பூசை செய்கிறவே அவள் அந்த ஒரு அக்கா தான் நின்று செய்து கொண்டிருக்கிறா, ஒரு வயசு போன அக்கா தான் செய்து கொண்டிருக்கிறா. அவன் வந்து சுவாமிக்கு இப்படி ஏற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நந்தியை பாருங்கள், நந்தியில் போய் நாங்கள் காதுக்க சொன்னோம்டா சூப்பராக இருக்கும். இதில் வந்து இங்கே பாருங்கள் சித்தர்கள், இவர்கள் அகத்தியர், திருமூலர், எல்லா சித்தர்களும் இதில் இருக்குது. சித்தர்களும் வச்சுக்கிறோம், நம்ம சித்தர்களையும் வச்சு கும்பிடுகின்றார்கள். இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இது மொன்ட்ரியலில் கனடாவில் ஒரு இடத்துலையும் இல்லை, மொன்ட்ரியலில் மாத்திரம்தான் இந்த சித்தர்களை வைத்து கும்பிட்றதும் அத்தோட வந்து 1000 சிவலிங்கத்தை வச்சு கும்பிட்றதும் என்று சொல்லிச்சுன்னா இந்த சிவபதம் என்ற இடம் தான். இந்த சிவபதம் என்று சொல்லி அடிச்சிங்கள் என்று சொன்னால் மொன்ட்ரியல் சிவபதம் என்று அடிச்சிங்கள் என்று சொன்னால் இது இந்த அட்ரஸ் விழும். இந்த அட்ரஸ் வந்து வெல்முருனுக்கு கிட்டத்தான் இருக்கின்றது. இந்த காட்டுக்கால போகணும், காட்டுக்கால கொஞ்சம் தூரம் ஓடிக்கொண்டு போகணும். ஆனால் உண்டு இதுக்குள்ள ஓடிக்கொண்டு போகிறோமில்ல தச்சேல பெட்ரோல் அதுகள் இல்லையோன்னா அவ்வளோ கஷ்டம். நான் தண்ணி ஊற்ற போகிறேன்னு என்ன நினச்சிச்சுன்னா எனக்கு ஆசை சிவனில் தண்ணி ஊற்றுறேன்னா நல்ல விருப்பம், கும்பிட்டு போட்டு வரேன் வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். எனக்கு எங்கே போனாலும் இந்த சிவராத்திரி போனாலும் நான் இப்படித்தான் செய்வேன். பால் வந்து அப்படியே ஊற்றுவேன் அல்லது வந்து சிவனுக்கு மேலே தண்ணி ஊற்றுறது எனக்கு அதெல்லாம் நல்ல விருப்பம். நாங்கள் என்ன இது செய்தாலும் அது வந்து ஆண்டவரை பார்த்து மன்னித்து விடுவேன். அதுக்காண்டி சிவனிட போகிறது நல்லம், சிவராத்திரி பிடிக்கிறது நல்லம், பிரதோஷ விரதங்கள் பிடிக்கிறது நல்லம். ஏன்னு சொன்னால் அதுகளெல்லாம் சிவனுடைய விரதங்கள். சிவன் வந்து எல்லாத்தையும் மன்னித்து எங்களுக்கு நல்ல அருளை கொடுப்பார். அதன் காரணத்தான் கூடுதலாக பாருங்கள் சிவனை கும்பிடுற வீரர்கள் எல்லாம் நன்றாக இருப்பார்கள். சிவன் சிவனண்டே சொல்லுவார். ஓ சிவாய நமக, ஓ சிவாய நமக, ஓ சிவாய நமக, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நமக என்று சொல்லி ஒரு 108 தரன் சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நமன்னு சொல்லணும். நான் சொல்லி போட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இங்கே பாருங்க அங்கே மேலே போய் கொண்டிருக்கிறேன். அந்த இடமெல்லாத்தையும் பாருங்க இப்படி இருக்கணும், கையெடுத்து கும்பிடணும் போல. இந்த கை சும்மா இருக்காது, அவங்க பார்த்தாலும் கையை கும்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளுக்க ஒவ்வொரு வைப்ரேஷன் வருது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னன்னு சொன்னால் அவ்வளவுத்துக்கு இந்த எங்களுக்கு நச்சு கூட பார்க்கல. இன்றைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு அருள். ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கல இது நாங்கள் போவோம்ண்டு. நாங்கள் சும்மா நச்சு கொண்டு போனாங்க. சரி போயிட்டு அவைக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வச்சு போடுவோம். அப்போ நாங்கள் நச்சு கொண்டு போனோம். இன்றைக்கு கதவுலாம் துறக்காது, பூட்டி இருக்கு நச்சு கொண்டு நான் உள்ளுக்கா போனால் நாங்கள் உள்ளுக்கா போய் கொண்டு இருக்கும் போதே அதை சொல்லிச்சுன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு வந்த நீங்களோன்னு நாங்கள் சொன்னோம். இல்லை அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு வரையிலேன்னு நீங்கள் 10 minutes தான் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் உள்ளுக்கா போய் நிற்கலாது. என்ன சொன்னால் அங்கே வந்து கார் பிரச்சனை, கார்களை வந்து பார்க் பண்ணிடலாது. அதனுடையால் அவையர்கள் என்ன செய்துச்சுன்னு சொன்னால் எல்லாரையும் அந்த 10 minutesக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்காதாக்கள். அப்பாயின்மெண்ட் எடுத்தவை எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். அங்கே சாப்பாடு எல்லாம் நல்ல மாதிரி கொடுக்குறார்கள். அதுவும் இப்படி இருக்கும், இந்திய சாப்பாடுண்டா இப்படி இருக்கும். இந்தியர்கள்லாம் செய்கிறார்கள் போல கிடக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் போனோடனே எங்களை இங்கிலீஷில் கேட்டவர்கள். ஆனால் நாங்கள் தமிழில் பதில் சொன்னோன்னா அவர்களும் தமிழில் கரைக்க துவங்கிட்டார்கள். அதானபடியாக அழகாக இருக்கின்றதோ அது பெரிய ஏரியா அடுத்து இவர்கள் பெரிய காணி கொண்டு வாங்கி எங்கே போனாலும் தமிழன் தானே. தமிழன் தனக்கொண்டு ஒரு இடத்தை அமைத்து அதில் சுவாமி ஒன்றை கட்டி, ஏன்னா இந்த இடத்துலையும் இறைவன் இருக்கிறார் தானே. அப்போ அது ஒரு நம்பிக்கை தானே, இந்த இடத்துல இறைவன் இருக்கிறாருன்னு சொல்லி அவைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடந்து வரும்போது கவனமாக தான் நடக்கணும். ஏன்னா இது வந்து மேலையிலிருந்து கீழே வாங்குறோம். அதன் வழியாக கவனமாக பார்த்து வாங்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.